வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1205 புள்ளிகள் உயர்ந்து 75,273 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 394 புள்ளிகள் உயர்ந்து 23,306 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிப்டில 2,425 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 852 பங்குகள் டிக்ளைன்லையும், 52 வீக் ஹைல 22 பங்குகளும், 52 வீக் லோல 181 பங்குகளும், அப்பர் சர்க்கியூட்ல 113 பங்குகளும், லோயர் சர்க்கியூட்ல 34 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா செக்டாருமே உயர்வுல தான் இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இதனுடைய மூவ்மெண்ட் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. ஆமா சார், நேத்து நம்ம உயர்வு தொடருமா அப்படின்னு தம்ப்நெயில் போட்டிருந்தோம் சார். ஆமா, இன்னைக்கு திரும்பவும் உயர்ந்திருக்கு. இது கண்டினியூ ஆகுமா, என்ன சென்ஸ் சார், இது எப்படி இருக்கு? இப்போதைய சூழல், அன்றாட சூழல் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதைய சூழல் பார்த்தா உயர்வு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் நிப்டி 19,000 கீழே வரலாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பின்னால பேசுவோம். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் இன்னைக்கு ஒரு 1,200 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது 4 பங்குகள் மட்டும் தான் விலையிறக்க பங்குகள். டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், பவர் கிரிட், பிஎல். மற்ற எல்லாமே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் தான். அதே மாதிரி தான் நிப்டி 50 குறியீடுலயுமே 4 மட்டும் தான் இறங்கி இருக்கு. 46 பங்குகள் ஏற்றத்துல இருக்கு. இந்த 4மே அதுல 2 ஐடி துறை சார்ந்தது, டிசிஎஸ் அண்ட் டெக் மஹிந்திரா, பிஎல் அண்ட் பவர் கிரிட். மற்ற எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட இண்டெக்ஸ்ல நிப்டி 50 இல்லாம 100, 200, 500 எல்லாமே பாசிட்டிவ். மிட் கேப் பாசிட்டிவ், ஸ்மால் கேப் பாசிட்டிவ், ஆல் செக்டார்ஸ் பாசிட்டிவ். சோ அப்படியே முதல் ஓரிரு நாட்கள் சென்ற வார கடைசியில இப்படி நடுவில் மாறி மாறி இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி திரும்ப போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் மார்க்கெட் கரெக்ஷனுடைய ஒரு இதுதான். மார்க்கெட் ஒரு வலுவான சப்போர்ட்டுங்கிறது இப்ப இருக்க லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்ப 23,300, 350 தான் ஒரிஜினல் சப்போர்ட் லெவல். இப்ப அதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் பண்ணும். சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா இதை விட பெரிய லெவல்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த லெவல்ல. ஒவ்வொரு தடவை இதை விட 50-100 புள்ளிகள் ஏறும் பொழுதும் செல்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ரொவைடட் ஒரு மேஜர் டிராமாட்டிக் சேஞ்ச் எதுவும் வார் சிச்சுவேஷன்ல இல்லைன்னா பெரிய அளவுல ஏறுவதற்கோ பெரிய அளவுல இறங்குவதற்கோ வாய்ப்புகள் சந்தையை பொறுத்தவரை குறைவு. ஏன்னா சந்தையினுடைய சப்போர்ட் எங்க இருக்குங்கிறதையும் நம்ம சமீப காலத்துல பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு இருக்குது. இதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் இதுல இருந்து ஒரு 23,800 அப்படிங்கிற லெவல், அந்த லெவல்ல தான் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நடுவுல 19,000 கீழே போகும் அப்படின்னு ஒரு குண்டு போட்டீங்களே சார், யார் சார் அது சொல்லியிருக்கா? நான் போடல. இது ஒரு சர்வதேச தரகு நிறுவனம், பெர்ன்ஸ்டைன் அப்படிங்கிற நிறுவனம். அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்னன்னா, எடுத்தோன்னு 19,000 போகும்னு சொல்லல. இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இந்த கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆகலைன்னா, இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆகலைன்னா, டயத்துக்கு உரிய நேரத்துக்கு ரிசால்வ் ஆகலைன்னா க்ரூட் பிரைஸ் அதிகரிக்கும், ஃபைனான்ஸ் டைட் ஆகும், வட்டி விகிதம் அதிகரிக்கும். நம்ம பேசின விஷயத்தை தான் அவர்களும் சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் அதிகரிக்கும், லிக்விடிட்டி டைட்டன் ஆயிடும், ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும், டாலருடைய மதிப்பு 100 தாண்டிடும். இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது 2008 இருந்த மாதிரி ஒரு குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ் இருந்தது இல்லையா, ஜிஎஃப்சி மொமெண்ட்னு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தை 60% மேல் வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த 60% வீழ்ச்சி மாதிரி இப்போ அவங்க அந்த அளவுக்கு கணக்குல சொல்லல. அவங்க அந்த மாதிரி போகும்பொழுது 19,000 கீழே நிப்டி குறியீடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. மிக மோசமான ஒரு சூழல்ல, நெகட்டிவான சூழல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹையர் சைட்லயும் சொல்றாங்க. அப்பர் சைட்ல 26,000 இயர் எண்ட் டார்கெட் சொல்றாங்க. சோ நெகட்டிவ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பாசிட்டிவ் சைட்ல இங்க இருந்து இன்னொரு 10% மேல ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பாசிட்டிவான செய்திகள் வரும் பட்சத்துல 10-12% வரைக்கும் அதிகரிக்கலாம்ங்கிற செய்தியும் வந்திருக்கு. சோ அந்த போரை பொறுத்து தான் அது முடிவாகும்னு சொல்லலாம் சார். நிச்சயமா அது இப்ப எல்லாமே எவ்ரிதிங் ஹிஞ்சஸ் ஆன் தட். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாத காலாண்டு முடிவுகள் ஏப்ரல்ல வரும்பொழுது அதனுடைய தாக்கத்தை முழுமையாக நம்ம பார்க்கலாம். சார், இந்த போர் ரிலேட்டடா நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ஷோல பேசியிருந்தோம். ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றதை வச்சு யாராவது லாபம் பாக்குறாங்களான்னு. இன்னைக்கு ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற சேனல் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க சார். அதுல ட்ரம்ப் இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்க 5 நாட்களுக்கு இந்த தாக்குதலை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல கணிசமான லாபம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு சார். அது 2-3 சந்தைகள்ல அதே மாதிரி பேட்டர்ன் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தகவல் முன்னாடியே யாருக்கோ தெரிஞ்சிருக்கா, தொடர்ந்து இதை வைத்து லாபம் பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை அந்த செய்தி நிறுவனம் எழுப்புறாங்க சார்.
நானும் அதை பார்த்தேன். ஆனால் இதற்கான நிரூபணம் எதுவும் இல்லை. இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது SEC என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம செபி மாதிரியான ஒரு அமைப்பு. அது அவர்கள் தான் ராஜரத்னம் உள்ளிட்ட முன்னால பார்த்திருப்பீங்க நீங்க, இந்தியர்கள் நிறைய பேர் அதுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த சிக்கல் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போனாங்க. அங்க மேட் ஆஃப் ஸ்கேம்னு நீங்க நாஸ்டாக் தலைவராக இருந்த ஒரு பங்குச்சந்தையினுடைய தலைவராக இருந்தவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில உள்ள போட்டா இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். சோ அது மாதிரி இப்ப நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது நம்ம அந்த நாட்டினுடைய தலைவர் மீது வைக்கக்கூடியது. அதை எவ்வளவு தூரத்துக்கு நேர்மையாக நீதியாக பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். SEC இதுல தலையிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும், பண்றதுக்கான பவர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. பண்ணுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பை அண்ட் லார்ஜ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எபோவ் போர்ட் ஜெனரலா அவர்களுடைய இது இம்பார்ஷியலா என்கொயரி நடந்திருக்கு, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இப்ப அதை பண்ணுவதற்கான துணிச்சலும் தைரியமும் அவர்களுக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். நேர்மை இருக்கு, அதற்கான தைரியம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம முதலீட்டாளர்கள் எப்படி சார் கவனமா இருக்கணும்? இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுவாருன்னே தெரியல. சோ எப்படி உஷாரா இருக்கிறது இதுல? இது புலி வருது கதை மாதிரி திடீர்னு வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி வாங்க நீ செத்து விளையாடுவோம் வரல, அந்த மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு நெகட்டிவா சொல்றது, இறங்குறது, அப்புறம் ஏறுறது, இந்த மாதிரி. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை ஒரு பேட்டர்னா வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு எகென்ஸ்டா பண்ணலாமான்னு அதுவும் பண்ணக்கூடாது. அப்ப அவர் சொன்னார்னா நெகட்டிவ் ஆயிடுச்சா வாங்கிடுவோம், உடனே அவர் இல்லன்னு பாசிட்டிவ் ஆயிடுச்சா ஏறிடும், 4 தடவை இந்த மாதிரி நடக்கும், 5வது தடவை அந்த பேட்டர்ன் மாறிடும். ஏன்னா எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு பேட்டர்ன் பிகம்ஸ் ஹர்ட் ஃபாலோவிங் ஆயிடும். ஒரு ஆட்டுமந்தை மாதிரி எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது நார்மலைஸ் ஆயிடும். அப்ப அந்த நம்ம எதிர்பார்த்த விளைவு கிடைக்காது. நீங்க ஒரு 10 பேர் ஒரு பக்கம் சிக்கல் போயிட்டு இருக்கல, நீங்க ஒரு ஆள் எதிர்த்துக்கல வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி. நீங்க வர்றதை பார்த்து ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப 10 பேர் இந்த பக்கம் வந்தா எல்லாருமே டைரக்ஷன் மாறிடுறீங்க. சோ அந்த மாதிரி தான் இது. அதனால பேட்டர்னை பார்த்து பண்ணக்கூடாது. பங்குகளுடைய அந்த நிர்வாகத்தினுடைய நேர்மை, திறமை, நீண்ட கால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதைத்தான் பார்க்கணும். இந்த மாதிரி பங்குச்சந்தை விழும் பொழுது இந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இது நேர்மையான நிர்வாகம், திறமையான நிர்வாகமும் கூட. ஆனால் விலை வந்து இந்த சந்தை இறங்குதலால் இவருடைய அறிக்கையால் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பா பார்க்கணும். அதை யோசிக்காம வாங்கணும். அதுக்கு நேர்மாறா ஏறுனுச்சுன்னா, நம்ம லாஜிக்கே இல்லாம ஏறுனுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு சிறு பகுதியாவது ப்ராஃபிட் பண்ணணும். டே ட்ரேடிங் பண்ணணும்னு நான் சொல்லல, வீக்லியா ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ணணும்னு நான் சொல்லல. நீண்ட கால முதலீட்டாளராகத்தான் இருக்கணும். பட் சில சமயங்கள்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது லிக்விடிட்டி கையில இல்லைங்கிற பொழுது அப்ப அந்த லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்கு ப்ராஃபிட்ல ஒரு பார்ட்டை புக் பண்ணி கையில வச்சுக்கிட்டோம்னா பின்னால இறங்கும் பொழுது அந்த லிக்விடிட்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2025 பங்குகளை விற்று கையில வைத்திருந்தவர்களுக்கு இன்னைக்கு காசு இருக்கும். நான் விற்கவே இல்லைன்னு வைத்திருந்தவர்களுக்கு இப்ப இறங்கினது அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. கையில காசு இல்லாத பட்சத்துல அவர்கள் தடுமாறுவார்கள். ஒரு பெரனியல் கேஷ் ஃப்ளோ இருக்குதுன்னா அவர்கள் விற்க வேண்டியதில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோல ஒரு ரெண்டல் இன்கமா இருக்கலாம், சேலரி இன்கம்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனை சேவ் பண்ணிட்டு இருப்போம். அதை நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த டெய்லி நியூஸுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்றதுங்கிறது சரியா இருக்காது. நாய்ஸை ஃபில்டர் பண்ண தெரியணும். தேவையில்லாத சத்தங்கள் நம்ம சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எது நமக்கு தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். சார், கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு சந்தை அதிகரித்ததற்கு இன்னொரு காரணம் கச்சா எண்ணெயுடைய விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு MCX சந்தையில 5% குறைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாத முன்பேற வணிக ஒப்பந்தம் 8300க்கு வந்திருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கூட க்ரூட் வந்து $87 கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் ஒரு $5 மேல இறங்கி இருக்கு, 6% இறங்கி இருக்கு க்ரூடு. பிரெண்ட்டுமே அதே மாதிரி 6% மேல இறங்கி இருக்குது, 98க்கு கீழே வந்துருச்சு. சோ ரெண்டுமே இறங்கி இருக்குங்கிறது சாதகமான செய்தி. MCX சந்தையிலும் அதனுடைய பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியும். வெள்ளி தங்கத்தை பொறுத்தவரை பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நேற்றே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து ஒரு 5% ஏறி இருக்கு. 2,34,750 மே மாச ஒப்பந்தம். தங்கம் வந்து ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 4% கிட்ட ஏறி இருக்கு. 1,44,000 கிட்ட வணிகம் நடக்குது. காப்பர், ஜிங்க் ரெண்டுமே கூட, காப்பர் 1% ஏறி இருக்கு, ஜிங்கும் ஏறி இருக்கு, லெட்டும் ஸ்லைட்டா ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே பாத்தீங்கன்னா மீண்டும் காப்பருடைய விலை, சில்வர், கோல்டுடைய விலை ஸ்லைட்டா ஏறி இருக்கு. பட் பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொல்லிட முடியாது. திரும்ப நான் சொல்றேன், லோயர் டாப் லோயர் பாட்டம் அந்த ட்ரெண்ட்ல தான் இப்ப கோல்டு, சில்வர், காப்பர் இருக்கு. எப்படி ஏறும்பொழுது ஹையர் டாப் ஹையர் பாட்டம்னு போனுச்சோ, ஒவ்வொரு முறை புதிய உச்சத்தை தொடும், இறங்கும் பொழுது கொஞ்சம் தான் இறங்கும், திரும்ப புதிய உச்சத்தை தொடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இறங்கும் பொழுது எவ்வளவு இறங்குகிறதோ அதை விட கொஞ்சமா தான் ஏறுது, திரும்ப இறங்கும் பொழுது அதை விட அதிகமா இறங்குது. So it's a clear trend that bullish trend is over in gold and silver and copper. Bearish trend னு சொல்ல முடியாது. bullish trend over. So அதுல உள்ள கரெக்ஷன், ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் டெசிஷன் எடுப்பாங்க. எனக்கு இவ்வளவு லாபம் போற நான் வித்துறேன். இன்னும் சில பேர் நான் காத்திருக்கிட்டு 10 வருஷம் காத்திருக்க ரெடின்னு இருப்பாங்க. சில பேர் எனக்கு 6 மாசம் பார்ப்பேன், 3 மாசம் பார்ப்பேன், இல்லைன்னா வித்துருவேன். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் முடிவு எடுக்கிறதுனால அதற்கு தக்க அந்த ரியாக்ஷன் இருக்குங்கிறத பாக்குறோம். இதுல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் இதுல சேர்ந்துக்குது. டாலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் 98 தொடர்ந்து அதே லெவல்ல தான் இருக்கு. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. பட் இங்க கரன்சி, நம்ம கரன்சி பாத்தீங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் வந்து
ஒரு 20 பைசா அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு முதிர்வடையக்கூடிய மார்ச் மாத ஒப்பந்தம் 20 பைசா அதிகரிச்சிருக்கு. 93 ரூபாய் 96 பைசா அப்படின்னு நேற்று முடிவடைந்ததை விட, நேற்று மாலை முடிவடைந்ததை விட. அதே மாதிரி யூரோவுமே அதிகரிச்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஸ்லைட்லி வீக்கன் ஆயிருக்கிறத பாக்குறோம். பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து நேற்று கணிசமா அதிகரிச்சிருந்தது, இன்னைக்கு ஒரு 49 பைசா வீக்கன் ஆகி 125.80 அப்படின்னு இருக்கு. ஜாப்பனீஸ் yen 28 பைசா அதிகரிச்சிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் பவுண்ட் மட்டும் வீக்கன் ஆயிருக்கு, மற்ற கரன்சி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் மிக்சட் பேக் கரன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தான் தெரிகிறது டாலரை பொறுத்த வரைக்கும். சார், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகள் வந்து அப்படியே இருந்திருக்கு, நிறைய ப்ராஃபிட் கொடுக்காம இருந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்டரியில நீங்க சொல்லியிருக்கீங்க சார் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இது ஒரு ஷார்ட் டேர்ம் தானா சார்? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த ஒரு மாசத்துல யாராவது தங்கம் வெள்ளியில குறிப்பாக வெள்ளியில தங்கத்தை விட என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் வந்து அந்த விலையை தாண்டி புதிய உச்சங்களை பார்ப்பதற்கு சில மாதங்கள் இல்ல, சில ஆண்டுகள் கூட ஆகலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2012 தொட்ட உச்சம் $50 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு, $49 நினைக்கிறேன், 48 $49 கிட்ட. அதற்கு பிறகு அந்த $50 ஒரு லெவல தாண்டினது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2026 தான். எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள் ஆச்சு. அதற்கு பிறகுதான் அந்த உச்சத்தை தாண்டியது. ரூபாயின் மதிப்புல கொஞ்சம் முன்னாலே இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் டாலருடைய மதிப்புல அவ்வளவுதான். அந்த $50 இருந்து $100 ரொம்ப வேகமா போனுச்சு வெள்ளியினுடைய விலை. ஒரு சில வாரங்கள்ல அந்த வேகம் போனுச்சுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இறங்கிருச்சு, திரும்ப படுவேகமாக வீழ்ச்சியையும் சந்தித்ததை பார்த்தோம். சோ தங்கம் வெள்ளியினுடைய போக்கே இப்படித்தான், அப்படியே சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும். நம்ம முதலீட்டாளர்கள் தொடர்ந்து SIP முறையில வாங்குவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறதுன்னு நான் மகிழ்ச்சி அடைவேன். என்ன மாதிரி ஆளு ஒரு 10 லட்சத்துக்கு தங்கம் வாங்கணும்னா இந்த 10 லட்சம் இல்ல, ஆனா மாசம் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும்னா ஒரு 10 ஆண்டுகள் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது வெள்ளி. 10 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க மாசம் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கியிருப்பீங்க வெள்ளி. அது இன்னைக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். நீங்க 10 ஆண்டுகள் காத்திருந்ததுக்கான பலனை ஒரே ஆண்டுல ஒரே மாசத்துல பெற்றிருப்பீர்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நேத்து நான் வாங்கினேன், நாளைக்கு ஏறணும், அடுத்த வாரம் ஏறணும்னா இது வந்து மிகப்பெரிய முதலீட்டு ஆலோசனை நிறுவனங்களால் கூட இது பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கஷ்டம். சோ அதுதான் நான் பாக்குறேன். சார், கோல்டு பத்தி பேசும்போது HDFC அந்த கோல்டு ETFல ஏதோ சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதா வந்து செய்தி வந்துச்சு சார், அது என்ன சார்? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க வந்து தங்கம் சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு சொல்றது, அதுல வந்து 95% இருந்து 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்சிமம் 5% வந்து கடன் பத்திரங்கள், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய அரசு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிக அளவு 5%. எதுக்கு இந்த 5%னா தங்கத்துல முதலீடு செய்ய வாய்ப்பு இல்லை, விலை ரொம்ப ஏறி போச்சு, அல்லது நடுவில் ஒரு தற்காலிகமாக ஷார்ட் டேர்ம்ல வச்சிருக்கணும்னா அதுக்கு இதை வந்து அந்த டெட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது, வாய்ப்பு வரும்பொழுது வாங்குறதுக்கு ஒரு லிவரேஜ் மாதிரி ஒரு 5% கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா 100% பண்ண முடியாது, ஏன்னா ரிடம்ஷன் இருக்கும், ஃப்ரெஷ் இன்கமிங் மணி வரும், சப்ஸ்கிரிப்ஷன், சோ அதனால வச்சிருக்காங்க. சோ இந்த 95 to 100% தங்கம் மற்றும் தங்கம் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தங்கம் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறதுல செபி வந்து ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொடுத்திருக்காங்க 2024 ஜூன் 27. அதுல வந்து சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் சொல்றது, சந்தையில் வணிகமாகக்கூடிய, அது கமாடிட்டி சந்தையில் வணிகமாகக்கூடிய முன்பேர வணிக ஒப்பந்தங்கள். MCXல இருக்குன்னு, இன்னைக்கு தெரிஞ்சு MCX தான், நம்ம NCDX மற்ற கமாடிட்டிஸ் பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் வால்யூம் MCXல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி சந்தையில் நடக்கக்கூடிய டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்லயும் ஒரு பகுதியை அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதையுமே கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், தங்கம் சார்ந்த முதலீடு அப்படின்னு கருதுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் மனதில் ஒரு பயம் எழுவது இயல்பு. எதனாலன்னா, நான் கொடுக்குற 100 ரூபாயும் தங்கத்துல தானே போட போறாங்க, அட்லீஸ்ட் 95 ரூபாய் தங்கத்துல மட்டும் தானே போட போறாங்க, கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கு நிகராக உண்மையிலேயே தங்கத்தை வாங்கி லாக்கர்ல வச்சிருப்பாங்க பாதுகாப்பாக, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படி இல்ல, தங்கம் போக இந்த மாதிரி கமாடிட்டி சந்தையில் டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணும் பொழுது இது ஒரு ஊக வணிகத்துல ஈடுபடுவதாகாதா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களா இல்லையா, லீவரேஜிங் ஆகுது இல்ல, அப்படிங்கிற ஒரு பயம் எழுவது இயற்கை. சோ அதனாலதான் இது வந்து நேற்றுக்கு இன்னைக்கு மிக அதிக அளவுல வந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது நியாயமான ஒரு கவலை அல்லது பயம் நான் நினைக்கிறேன். பட் அந்த HDFC ஃபண்ட் என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல நாங்க எப்ப முதலீடு செய்ய யோசிப்போம், ரொம்ப ரொம்ப ரேரா தான் பண்ணுவோம், நாங்க பொதுவாக பண்ண மாட்டோம், சாதாரண சூழலில் பண்ண மாட்டோம். பிசிக்கல் கோல்டே கிடைக்காத சூழல்லாம் வந்துச்சுன்னா, சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்பு வெள்ளி கிடைக்கல கடையில எல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு நாட்கள் இருந்த சூழலை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் கோல்டோ இது கிடைக்காத ஒரு சூழல்ல விலை ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது, அல்லது இறங்கிட்டு இருக்கு நம்ம வித்துட்டு வரணும் அப்படிங்கிற சூழல் ரொம்ப ரேரா வரும். பட் பொதுவாக அவங்க பேசுறது வாங்குறது தான் பேசுறாங்க.
அந்த பிசிக்கல் கோல்டே கிடைக்காத ஒரு சூழல்ல அந்த லாபத்தில் பங்கு பெறணும்னா டெரிவேட்டிவ்ஸ்லயாவது நாங்க வாங்கி வைக்கிறோம் உங்களுக்கு, ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ்ல கிடைச்சிட்டே இருக்கும் பொதுவாக அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு. சோ அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்த போறாங்களா, அப்படித்தான் பண்றாங்கிறத இப்ப செபி மானிட்டர் பண்ணணும், அவங்களும் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் போக போக தான் நமக்கு அவங்க வந்து எதிர்பாராத சூழல்ல முழுக்க முழுக்க தேவையின் அடிப்படையில தான் இதை செய்யறாங்களா இல்ல ஸ்பெகுலேட்டிவா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, போக போக தான் பார்க்கணும். பட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது தெளிவா இருக்கு. நாங்க இதை வந்து டே டு டே எடுத்து பயன்படுத்த போறது கிடையாது. இதை வந்து ஒரு லீவரேஜா, ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். முதலீட்டாளருக்கு ஆதாயம் கொடுப்பதற்கு தான் இதை பயன்படுத்த நாங்க உத்தேசித்திருக்கிறோமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கல்லன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சார், செபி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிஃப்ட் கார்டுன்னு ஏதோ ஒன்று கொண்டு வர போறதா நியூஸ் வந்துச்சு சார். ஆமா, செபி என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று வந்து அவங்களுடைய இணையதளத்துல ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. செபி என்கிற நெறிமுறை அமைப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. என்ன காரணம்னா, அவர்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் பெரும்பாலான சேஞ்சஸுக்கு வந்து அனைத்து தரப்பினருடைய கருத்தை கேட்டு அந்த சம்பந்தமான பேப்பரை வந்து அவங்களுடைய இணையதளத்துல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதற்கு நம்முடைய கருத்தை நம்ம போய் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரியில நம்ம வந்து அனுப்பலாம். அந்த ஃபார்மேட்ல அனுப்பிச்சோம்னா அதுல வந்து மெஜாரிட்டி நிறைய பேர் என்ன கருத்துக்கள் சொல்றாங்கிறத அந்த கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் நினைத்தபடி பண்ணலாம், அல்லது நம்ம கருத்துக்களை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். பட் ஆனால் கருத்துக்களை கேட்கிறார்கள். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கன்சல்டேஷன் பேப்பர்னு நேற்று போட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ப்ரொபோசல் தான். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், உள்ள அவங்க வந்து அதனுடைய பலனை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுல நிறைய பேர் அதுல உள்ள நுழையாதவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு அனுபவம் மிக்கவர்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லையா? அப்ப நான் மியூச்சுவல் ஃபண்ட் கிஃப்டா கொடுக்குறேன், நீ பாரு எப்படி இருக்கு, நல்லா இருந்தா அவங்க 2-3 வருஷம் கழிச்சு அது நல்லா ஏறுனுச்சுன்னா அவர்களும் மேலும் முதலீடு செய்ய வருவார்கள். அதற்காக இவ்வளவு விளக்கமா அவர்கள் சொல்லல. பட் ஆனா நான் சொல்றேன், அதான் பேசிக் பர்பஸா இருக்கணும். அவர் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கிஃப்ட் கார்டு அப்படிங்கறத அறிமுகப்படுத்தலாம். அது வந்து ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பிபிஐன்னு சொல்றாங்க, ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. அது நான் வந்து அதிகபட்சம் ஒரு தனிநபருக்கு ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபான்னு ஒரு கேப் அப்படின்னு அதுல ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த பிபிஐ மூலமாக முதலீடு செய்யக்கூடியது. சோ தட் சிறு முதலீட்டாளர்கள் மட்டும் தான் வருவாங்க. இது பெரிய அளவுல கோடி கணக்குல முதலீடுகள் உள்ள பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த பிபிஐ வாங்கி உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நானே இந்த ஃபண்ட்ல போட்டு உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பணத்தை கொடுத்துறேன், லோட் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய எந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நீங்க ஹை ரிஸ்க் டேக்கர்னா ஸ்மால் கேப்ல போடலாம், மாடரேட் ரிஸ்க் டேக்கர்னா வந்து மல்டி கேப் ஃபண்ட்ல போடலாம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது பிரித்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ப்ரொபோசல். ஏன்னா என்னிடம் நிறைய வர்றவங்க கேட்பாங்க, சார் என்னுடைய பேரனுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நான் ரெகுலர் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை, இது மாதிரி கொடுத்தோம்னா அவர் இதை பத்தியும் தெரிஞ்சுக்குவார் இல்லையா, அவருக்கு ஒரு நிதி அறிவு வரும். பிராக்டிகலா பார்க்கல 50,000 40,000 ஆச்சா, 50,000 60,000 ஆச்சாங்கிற ஒரு த்ரில், அதோட ஒரு கத்துக்கிறதும் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுக்கு இது நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். வித் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கொஞ்சம் சில ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு, மக்களுடைய ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு இதை கேர்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அப்படி வந்துச்சுன்னா எல்லா கல்யாணத்திலயும் இது கிஃப்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா. என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பையனுடைய கல்யாணத்துக்கு வந்து ஒரு நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு ஷேர் ஒரு நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஒரு பங்கை வாங்கி கொடுத்தாங்க, தனிப்பட்ட பங்கை வாங்கி கொடுத்தாங்க. பட் அது வந்து நம்ம ரிஸ்க் தெரிஞ்சவங்கிறதுனால. பட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மாடரேட், அந்த அளவுக்கு தனிப்பட்ட பங்கு அளவுக்கு ரிஸ்க் இருக்காது, அதை விட கொஞ்சம் குறைவான ரிஸ்க் தான். ரிஸ்க் இதுலயும் இருக்குங்கிறதுனால நிச்சயமா இது ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.